குடும்ப நல நீதிமன்றத்தினுடைய அதிகார வரம்பு என்று சொல்லும்போது, அந்த மனைவி எந்த இடத்தில் வசிக்கிறாங்களோ அங்குள்ள நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்வதற்கு அதிகார வரம்பிலே இடம் இருக்கிறது. அதே மாதிரி கணவன் எங்கே இருக்கிறாரோ அங்கேயும் அவங்க போடலாம். ஆனால் இதுக்கு இடையில் அந்த திருமணம் எங்கு நடந்ததோ எந்த ஒரு கோவிலில் வச்சு ஒரு கல்யாண மண்டபத்தில் நடந்திருக்கும், அந்த ஜூரிஸ்டிக்ஷனும் எடுத்துக்கலாம்னு சொல்கிறாங்க. ஆனால் சில இதில் என்ன பிரச்சனை ஆகுதுன்னா, நிறைய அதாவது கணவன் ஒரு இடத்துல வேலை பார்க்காரு, மனைவி என்ன பண்ண முடியாது, கணவன் இருக்கிற இடத்துல அவர் வழக்கு போடும்போது இவங்க இங்கேருந்து அங்கே போக முடியாது. ஏன்னா ஒரு பெண்ணால் இப்போ திடீர்னு இப்போ அவர் ஒரு டெல்லியில் இருக்காருன்னு வச்சுக்கோங்க, இங்கேருந்து அவங்க ஒரு பெண் போக முடியாது. அதையெல்லாம் நீதிமன்றம் கருத்தில் கொண்டு அதில் டிரான்ஸ்ஃபர் பெட்டிஷன் சொல்லி உயர் நீதிமன்றத்தில் போடுவாங்க. அதில் பெரும்பாலும் பெண்களினுடைய நிலையை கருத்தில் கொண்டு அவங்க எங்கே வசிக்கிறாங்களோ அதில் தான் ஜூரிஸ்டிக்ஷனை முடிவு பண்ணுன்னு சொல்லி பல தீர்ப்புகள் பல வழக்குகளில் முடிவு செய்யப்பட்டிருக்கு.